பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான். இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போறார்? ஏன்னா பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அடுத்து பாக்ய ஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி ஆகும்போது இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப என்ன சொல்றது விரயங்கள் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு நேரம், அதே சமயத்துல ஆடம்பரமான ஒரு சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமும் கூட. 12ஆம் இடத்துல குரு பார்த்தீங்கன்னா அயனசயன பாவகத்துல அந்த குரு வராரு அப்படின்ற போது உங்களுக்கு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதாவது பாக்யாதிபதி இல்லையா, பாக்யாதிபதி 12ஆம் இடத்துல சுபகிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போகும்போது உங்களுக்கு உண்டான தேவைகள் அதுவாகவே நிறைவடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பூச நட்சத்திர அன்பர்கள் சனியினுடைய நட்சத்திரம். இவர்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு இப்போ ஒரு சாதாரண அன்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலையை சொல்றோம்னா அட்லீஸ்ட் அதை 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள ஞாபகமா செய்து முடிச்சிருவாங்க. ஆனா இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் கிட்ட ஒரு வேலையை சொன்னோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். வேலையை சொன்னோம் அப்படின்னா அந்த வேலையை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் எடுப்பாங்க. அப்போ தான் அந்த யோசனையே வரும், ஓ நம்ம அம்மா இந்த வேலையை சொன்னாங்களே நம்ம மறந்து போயிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்லோவாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. ஆனால் இதே இது வெளியிடத்துக்கு போயிட்டு அலுவலகத்துலேயோ தொழில் சம்பந்தமாகவோ வேலை செய்யும் போது அந்த வேலையை ரொம்ப நேர்த்தியாக இவங்க அளவுக்கு யாருமே செய்ய முடியாது. கச்சிதமாக இந்த வேலை இவங்க தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ரொம்ப நீட்டாக ப்ரெசன்டேஷன் அழகாக எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வெளியிடத்தில் மிகவும் அருமையாக பணிபுரிபவர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள். அதற்குண்டான அங்கீகாரம் வெளியிடத்தில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எங்கே போனாலுமே அங்கீகாரம் கிடைக்காது. வீட்டில் வேலை செஞ்சாலும் அங்கீகாரம் கிடைக்காது, வெளியில் ஒரு நாயா பேயா வேலை செஞ்சாலும் அங்கீகாரம் கிடைக்காது. அடுத்து குழந்தைகள்கிட்டையும் கொஞ்சம் அவப்பெயர் அசிங்கப்படுறது, பெரியவங்க ஆனப்புறம் தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தைகளே பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் இவங்களை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த மாதிரி எல்லாரிடமும் எல்லா உறவு முறைகள்கிட்டையும் அதிகமான ஒரு அவமானத்தை சந்திப்பவர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன் அந்த சனியினுடைய நட்சத்திரம் அசிங்கம், அவமானம், பிரச்சனைகள், தோல்விகள் இந்த மாதிரியாக அடுக்கடுக்காக இவர்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் உருவெடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதையும் சமாளித்து அந்த வாயில அந்த புன்னகையோட எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் ஒரு சிரிசிரிப்போட ஒரு கலகலப்போட இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அந்த இருக்கக்கூடிய ராசி அப்படி கடகராசி, கடகராசினாலே சந்திரனுக்கு அதிபதி. அப்படி இருக்கும்போது எப்படி எவ்வளோ ஒரு துயரங்கள் வந்தாலும் அந்த தாய்க்கு நிகராக அந்த அன்பர்கள் தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டக்கூடியவர்கள். தனக்கு நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, நீங்க என்னை எவ்வளோ நாளும் அவமானப்படுத்திக்கோங்க, அசிங்கப்படுத்திக்கோங்க, அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். நீங்க எத்தனை வாட்டி எங்களுக்கு என்னை பார்க்க வந்தாலும் நான் ஒரு புன்முறுவலோட தான் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு அந்த நேசம்ன்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலேயே வாழ்க்கையில அதிகமான ஒரு தோல்விகளையும் சந்திப்பவர்கள். அஷ்டம சனி முடியுது, அஷ்டம சனி முடிஞ்சாச்சு, முடிகிற தருவாயில இந்த குரு பகவானின் பெயர்ச்சி இவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உண்டான சில தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும், குறையாமலாம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதே பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, அயன சயன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால
உங்களுக்கு உண்டான தேவைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். என்ன கவலைகள் இருந்தாலும் அதை மறந்து கூட உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு டைம் தான். அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் எல்லாம் மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அந்த சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. வீடு வாங்குறீங்களோ இல்லையோ அதற்காக சில செலவுகள் கூட செய்யறதுக்கு தயாராகக்கூடிய ஒரு நேரம். ஒரு வருஷத்துல நம்ம இப்போ சொல்றோம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க. நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அதனால அந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சிகள் கூட எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து அந்த குரு பகவான் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிகப்படியான ஒரு நோய் தொந்தரவு அஷ்டம சனியின் பொழுது இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த சிறுநீரக கல், அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை கோளாறு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலக்குடலில் சில வியாதிகள்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். அந்த 12ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வியாதியினுடைய தீவிரம் படிப்படியாக குறைஞ்சு அதனால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மருத்துவ ஆலோசனை பெறும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு செலவு அதிகமாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வியாதியினுடைய தொந்தரவுகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கொஞ்சம் கடன் வாங்கி சில விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இப்போ புதுசாகவே ஒரு தொழில் செய்யணும் ஆசைப்படுறீங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை சின்னதாக ஒரு இரும்பு கடை, பழைய பொருட்கள் வியாபாரம் கடை, இந்த மாதிரிலாம் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு சின்ன சின்ன கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த கடன் வாங்குறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது பூச நட்சத்திர அன்பர்கள். அந்த கடன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வியாதியினுடைய தீவிரம் கொஞ்சம் கம்மியாயிடும். இல்லை வியாதி இல்லாமல் இருக்கு, எனக்கு கடனும் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு யோகமான ஒரு நாட்களாக இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை அந்த வெளிநாட்டுக்கு போகிறது மூலமாக அது குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டு போறதுனாலயோ இல்லை குடும்பத்தை விட்டு நீங்க மட்டும் தனியா வேலைக்கு போறதுனாலயோ அதன் மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு கிடைக்குமா? நிறைய அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னாலே எல்லாருமே ஒரு நினைக்கக்கூடிய 2 விஷயங்கள் என்னன்னா திருமண தடை அகலணும், அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகளில் நல்ல வெற்றியை கொடுக்கணும், அடுத்து குழந்தை பேர் அமையணும். இது 3ம் இல்லாத ஒரு குரு பெயர்ச்சியே யாருக்குமே நினைவுக்கே வராது. அதனால இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி திருமண தடையை அகற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே 2 வருஷத்துக்கு மேலே திருமணம் தடையாய் போச்சு, இல்லை நாங்கள் இப்போதான் முயற்சி செய்கிறோம், ஒரு 6 மாசமா முயற்சி செய்கிறோம், எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். அதில் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இல்லை எங்களுக்கு 2-3 வருஷமாவே தடையா இருக்குன்னா கண்டிப்பாக சுயஜாதகத்தை பார்க்காம நீங்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக எந்த விதமான ஒரு நிவர்த்திக்கும் வர முடியாது. அடுத்து குழந்தை பேர், சில மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தை பேர் உண்டாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் அமைப்பே இருக்காது. உங்களுக்கு உண்டான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத அந்த மருத்துவ செலவுகள் மூலமாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பா மருத்துவ செலவுன்றது இந்த காலகட்டம் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. யாருக்காவது வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கால
காலகட்டம் கொஞ்சம் அந்த உடல் நலன்ல கொஞ்சம் பலவீனங்கள் ஏற்படலாம். பட் அங்க நிவர்த்தின்றது உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிவர்த்தின்றது இருக்கு. பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்க பூச நட்சத்திர அன்பர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குரு பலமா இருக்காரா, பலவீனமா இருக்கிறாரா, ஆட்சி உச்சமா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.